குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15, 2025 திங்கக்கிழமை. ஓகேங்களா, இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து முடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டவர்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 15, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்வானது தொடங்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. 24 தேர்வுகளும் 2000 மேற்பட்ட வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இதற்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் 100 மாணவர்களுக்கு நம்ம கட்டண சலுகை வழங்குறோம். இந்த கட்டண சலுகையை பயன்படுத்திக்கோங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி நடைபெறக்கூடிய தேர்வு வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் இலவசமாக நடைபெறுது. இந்த தேர்வுக்கான வினாத்தாள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் இருக்குது. வியூ பண்ணி பாருங்கள். கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் இருக்குது. சரிங்களா, எழுதி பாருங்கள் எல்லாருமே. ஃப்ரெண்ட்ஸ் கண்டபஸ் பார்த்துடலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டீசலுக்கு மாற்றாக இயக்கப்படும் 55 சிஎன்ஜி பேருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா 2 கோடி மதிப்பிலான எரிபொருள்கள் வந்து பார்த்திங்கன்னா சேமிக்கப்பட்டிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத மற்றும் டீசல் செலவை குறைக்கும் வகையில் சிஎன்ஜி எனப்படும் அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு பயன்படுத்தும் பேருந்துகளை இயக்க தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா முடிவு செய்து அதற்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் 2024 ஆகஸ்ட் முதல் 2025 ஆகஸ்ட் வரை வந்து பார்த்திங்கன்னா 55 பேருந்துகளில் இயற்கை எரிவாயு வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தி 51,59,744 கிலோமீட்டர் தொலைவு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா 2 கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா சேமிக்கப்பட்டிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறேன். அடுத்தது முக்கியமான திட்டம். பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் தடையின்றி கல்வியை தொடர மாதம் 2000 உதவித்தொகை வழங்கும் அன்புக்கரங்கள் அப்படின்ற திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. தமிழக அரசின் தாய்மானவர் திட்டத்தின் ஒரு பகுதியாக பெற்றோர் ஒருவரை இழந்த மற்றும் பெற்றோரில் இருவரையும் இழந்த மற்றும் பெற்றோரால் பராமரிக்க இயலாத குழந்தைகளை அரவணைத்து தொடர்ந்து பாதுகாக்கும் வகையில் அன்புக்கரங்கள் அப்படின்ற திட்டத்தை தொடங்கி வைக்கிறேன். இந்த திட்டத்தின் கீழ் குழந்தைகளுக்கு 18 வயது வரையிலான பள்ளி படிப்பை முடிக்கும் வரை வந்து பார்த்திங்கன்னா இடைநிற்றல் தடுக்கிறதுக்காக ரூபாய் 2000 வந்து பார்த்திங்கன்னா மாதம் இந்த உதவித்தொகையானது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. மேலும் பள்ளி படிப்பை முடித்த பிறகு கல்லூரி மற்றும் உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளுக்கு அவர்களுக்கு வழங்க வழிவகை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் இந்த திட்டத்தை முதல்வர் அவர்கள் சென்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்கிறார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக காவல்துறை சீருடை அலுவலர்கள் பணியாளர்கள் உள்ளிட்ட 193 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணா பதக்கங்கள் வழங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, சிறைத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பணியை பாராட்டும் வகையில் ஆண்டுதோறும் செப்டம்பர் 15ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா அண்ணா பதக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. ஓகேங்களா, செப்டம்பர் 15ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. அண்ணா பதக்கங்கள் வந்து வழங்கப்படுது. அந்த வகையில் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 193 காவலர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. ஓகேங்களா, அடுத்தது சென்னையில் ஆதரவற்றவர்களை விரைந்து மீட்கும் வகையில் காவல் கரங்கள் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் கைபேசி செயலி உருவாக்கப்பட இருக்குது. ஓகேங்களா, சென்னையில் சுற்றித் திரியும் ஆதரவற்ற நபர்கள் மற்றும் மனநலம் குறைபாடு உள்ளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மீட்டு காப்பகத்தில் சேர்ப்பது அல்லது அவர்கள் குடும்பத்திடம் ஒப்படைப்பது உள்ளிட்ட பணிகளுக்காக சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் 2021 தான் வந்து பார்த்திங்கன்னா காவல் கரங்கள் அப்படின்ற திட்டம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இது டிஎன்யூ சார்பில் கேட்கக்கூடிய கேள்வி, முக்கியமான கேள்வி. காவல் கரங்கள் அப்படின்றது வந்துன்னா சென்னையில் ஆதரவற்றவர்களை மீட்கிறதுக்காக வந்து காவல்துறை சார்பில் தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இந்த அமைப்பு சென்னை காவல்துறை சுமார் 200 தன்னாளர்களுடன் கூடிய 25 தொண்டு அமைப்புகளும் இணைந்து வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணிகளை மேற்கொள்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது குடியரசு துணைத் தலைவரின் செயலராக வந்து பார்த்திங்கன்னா அமித் கரே வந்து பார்த்திங்கன்னா நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. நாட்டின் புதிய குடியரசு துணைத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கப்பட்டிருக்கார். அவருடைய செயலராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியான அமித் கரே வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கார். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் 1985ஆம் ஆண்டு ஜார்க்கண்ட் மாநில பிரிவை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி. ஓகேங்களா, அடுத்தது செப்டம்பர் 14 ஹிந்தி தினம். ஓகேங்களா, ஹிந்தி தினம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மக்களின் ஞாயிற்றுக்கிழமை வாழ்த்து வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் தெரிவிச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1949ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி அரசியல் நிர்ணய சபையால் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் அலுவல் பூர்வ மொழியாக ஹிந்தி ஏற்கப்பட்டது. ஓகேங்களா, இதன் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி தினம் கொண்டாடுறோம். ஓகேங்களா, அதிகாரப்பூர்வ அலுவல் பூர்வ அப்படின்ற வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதாவது அலுவலக செயல்பாடுகள் வந்து ஹிந்தியில் நடைபெறும்.
அடுத்து ஹிந்தி மற்றும் பிற இந்திய மொழிகளுக்கிடையே எந்த மோதலும் இல்லை அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி தினத்தையொட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் 5வது அகில பாரத அலுவல் பூர்வ மொழி மாநாட்டை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சு பேசியிருக்காரு. ஓகேங்களா, கங்கை நகர்னா குஜராத்தில் காந்தி நகரில் நடக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மகளிர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டில் இந்தியாவினுடைய மீனாட்சி ஹூடா மற்றும் ஜாஸ்மின் லம்போரியா வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வென்று உலக சாம்பியன் பட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா வென்றிருக்கிறாங்க. உலக குத்துச்சண்டை சம்மேளனம் சார்பில் இங்கிலாந்தினுடைய லிவர்பூல் நகரில் தான் இந்த மகளிர் போட்டி நடைபெற்றுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. அடுத்தது தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் 2026ஆம் ஆண்டு இறுதிக்குள் ராக்கெட் ஏவப்படும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோடைய தலைவராக வி நாராயணன் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு. கடந்த ஜூலை மாதத்தில் நாசா இஸ்ரோ இணைந்து 10,360 கோடி செலவில் வந்து பார்த்திங்கன்னா செயற்கை துளை ரேடார் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்பத்தை உருவாக்கியிருக்காங்க. செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணிலும் ஏவிட்டாங்க. ஓகேங்களா, உலகிலேயே வந்து பார்த்திங்கன்னா அதிக பொருள் செலவில் தயாரிக்கப்பட்ட அந்த செயற்கைக்கோள் 365 நாள், ஓகேங்களா, 365 நாள் துல்லியமாக செயல்பட்டு 12 நாளைக்கு ஒரு முறை பூமியை சுற்றி வந்து கண்காணித்து புகைப்படம் எடுக்கும். பேரிடர் காலம் மற்றும் குறித்த தகவல்களை வந்து பார்த்திங்கன்னா இது அனுப்பும். இன்னும் 60 நாளில் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் அங்கிருந்து தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா பெறப்படும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது இந்தியர்களுக்கு ஒரு பெருமையான தருணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் குலசேகரப்பட்டினத்தில் தமிழ்நாடு அரசின் முயற்சியுடன் சுமார் 2300 ஏக்கர் நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோவினுடைய ராக்கெட் ஏவுதளம் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டுக்குள்ளே அங்கேருந்து நம்ம ராக்கெட்டை ஏவிடலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமானதான். இந்தியாவுடைய 2வது ராக்கெட் ஏவுதளம் வந்து பார்த்திங்கன்னா குலசேகரப்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. இது முக்கியமானது. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டபஸ் அவ்வளோ தடை எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸை டெய்லி பார்த்துங்க, அப்போ தான் மந்த்லி வீக் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் டெஸ்ட்டில் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அதேமாதிரி நம்ம ஃபுல் டெஸ்ட்டில் பேஜில் நீனும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.